வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்துள்ள தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ பப்பாளி பழம் ஆரோக்கியமான ஒரு பழம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு நாளைக்கு பப்பாளி பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா 100 கிராம்லேருந்து ஒரு 150 கிராம் வரைக்கும் பப்பாளி பழம் எடுத்துக்கலாம். பப்பாளி இலை சாறு எடுத்துக்கிறோன்னா 3 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும். ஆனால் பப்பாளி பழங்களை சாப்பிடக்கூடாத ஒரு சில நபர்கள்லாம் இருக்காங்க. அதே போல் பப்பாளி பழங்களை அளவாக தான் எடுத்துக்கிறோம். சேர்க்கக்கூடாத ஒரு சில உணவுப் பொருள்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம தெரியாமல் பப்பாளி பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நிறைய தீமைகளை நமக்கு ஏற்படுத்தும். அந்த தீமைகள் என்னென்ன, அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பப்பாளி பழம் உங்களுக்கு வந்து செரிமான கோளாறுகள் மற்றும் வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படுத்தலாம். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பப்பாளி பழங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, அதாவது டயட்ரி ஃபைபர் மற்றும் பப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான நொதி, அந்த என்சைம் வந்து மிக அதிகமாகவே இருக்குது. அப்போ இது நம்ம அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானத்திற்கு உதவி பண்ணும். ஒருவேளை அளவுக்கு அதிகமாக பப்பாளி சாப்பிடும்போது அந்த நார் சத்து அதிகமாகும் போது அந்த பப்பாளியினுடைய அந்த செரிமான நொதிகள் என்சைம் வந்து அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, செரிமான மண்டலம் அதிகப்படியான நார் சத்தை சமாளிக்க முடியாமல் திணறும். இதனால் வயிற்று உப்புசம், வயிற்று வலி, அசிடிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நெஞ்செரிச்சல், அப்புறம் கடுமையான வயிற்றுப்போக்கு கூட சில சமயங்களில் உங்களுக்கு ஏற்படலாம். டயேரியான்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எந்த விதமான டைஜஷன் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வந்து வரக்கூடாதுன்னா பப்பாளி பழங்களை நீங்கள் அளவாக தான் எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வாமை, அதாவது அலர்ஜி மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பப்பாளி பழங்களில் இருக்கக்கூடிய லேட்டெக்ஸ் புரதம் சிலருக்கு அலர்ஜியை வந்து ஏற்படுத்தக்கூடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளி பழங்களை சாப்பிட்டாலோ அல்லது அதனுடைய தோல் பகுதிகள் வந்து உங்களுடைய தோலில் பட்டாலோ அரிப்பு, தடிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேஷஸ்ஸு, ஒவ்வாமை, மூச்சு திணறல் சொல்ல போகும்போது அந்த ஆஸ்துமாவுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அல்லது உதறுகளில் வந்து வீக்கம் போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகலாம். ஸோ லேட்டெக்ஸ் ஒவ்வாமை இருக்கிறவங்களாம் பப்பாளி பழங்களை சாப்பிடாமல் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்றது தெரிந்து கொள்ளுங்கள். சில பேருக்கு பப்பாளியினுடைய வாசனை கூட பிடிக்காது, குமட்டி கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் பப்பாளி பழங்களை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவாக உங்களுக்கு வந்து குறையக்கூடிய அபாயம் இருக்குது. அதாவது லோ பிளட் சுகர்னு சொல்லுவாங்க, ஹைப்போக்ளைசிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பப்பாளி பழம் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னா, சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டயபெட்டிஸ் வந்து கட்டுப்பாட்டுக்காக மாத்திரைகள் அல்லது இன்சுலின் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்கிறீங்க அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக நீங்கள் பப்பாளி வந்து சாப்பிடும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு ஆபத்தான முறையில் திடீரென குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து தலை சுற்றல் மற்றும் பலவீனம், அந்த இம்பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பப்பாளி பழம் ஒத்துக்கல அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்க ஆரம்பிக்கும். அதாவது கண்ட்ரோலாக இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதிகமாகும் போது குறையும் போது தான் பிரச்சனை. ஸோ அதை தான் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும். சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகக்கூடிய அபாயம் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பப்பாளி பழங்களில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. ஸோ இந்த விட்டமின் சி வந்து உடலுக்கு நல்லது அப்படின்னாலுமே இது உடலில் செரிமானம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சலேட்டாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இதனுடைய விளைவாக நமக்கு என்ன தீமை ஏற்படும் அப்படின்னா, அதிக அளவில் விட்டமின் சி மற்றும் ஆக்சிலேட் வந்து உட்கொள்ளும் போது அது சிறுநீரகத்தில் கால்சியத்துடன் சேர்ந்து படிகங்களாக மாறி சிறுநீரக கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிட்னி ஸ்டோன்ஸை வந்து உருவாகக்கூடிய ஆபத்தை வந்து நமக்கு அதிகரிக்கலாம். ஸோ அதையுமே நம்ம வந்து கவனத்தில் வைத்துக்கொள்ளணும். ரத்தம் உறைதலை தடுக்கக்கூடிய மருந்துகளோட வினை புரிதல் அந்த வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தீமை தான் பப்பாளி பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பப்பாளி பழம் வந்து ரத்தத்தை வந்து மெலிதாக்கக்கூடிய மருந்துகளுடன் எதிர்வினையாற்றக்கூடியது. அதாவது பிளட் தின்னர்ஸ் வந்து மெடிசன்ஸ் ஏதாவது இருக்குன்னா ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக நம்ம பப்பாளி பழம் வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணும். இதன் மூலமாக நடக்கக்கூடிய தீமை என்னென்னா, ஏற்கனவே ரத்த உறைவை தடுக்கக்கூடிய மருந்துகள் அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பப்பாளி பழத்தை அதிக அளவில் சாப்பிட்டீங்கன்னா அது மருந்துகளினுடைய செயல்பாட்டுகளில் போய் தலையிட்டு அதிகப்படியான ரத்தப்போக்கு அல்லது காயங்கள் ஏற்படக்கூடிய அந்த அபாயத்தை அதிகரிக்கக்கூடும். ஸோ நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். இப்போ எந்த ஒரு உணவுமே நம்ம அளவாக தான் உட்கொள்ளணும். அதனால தான் நீங்கள் அளவாக எடுத்துக்கொள்ளுங்கள் பப்பாளி பழத்தையுமே. இல்லைனா கரோட்டினீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோல் நிறம் மாறுதல், இந்த அறிகுறி உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது இது ஒரு தீமையாகவே வந்து உங்களுக்கு வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பப்பாளி பழத்தில் பீட்டா கரோட்டின் எனப்படக்கூடிய இயற்கை நிறமை வந்து அதிக அளவில் இருக்குங்க.
இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தொடர்ந்து தினசரி அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழம் சாப்பிடும்போது ரத்தத்தில் கரோட்டினுடைய அளவு வந்து அதிகரித்திடும். இதனால் உள்ளங்கைகள், கால் பாதங்கள் மற்றும் முகம் போன்ற பகுதிகளில் தோல் வந்து லேசாக மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறமாக மாறக்கூடும். இது தற்காலிகமானது அப்படின்னாலும் அதிகப்படியாக பப்பாளியை வந்து அதிகப்படியாக நீங்கள் பப்பாளி வந்து உட்கொள்ளாமல் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லது. இல்லைன்னா நீங்கள் உட்கொண்டுட்டே இருக்கீங்கன்னா இது மறுபடியும் உங்களுக்கு வந்து ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சுவாச பிரச்சனைகள் மற்றும் ஆஸ்துமாவை தூண்டக்கூடிய தீமை உங்களுக்கு வந்து ஏற்படும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பைன் வந்து ஒரு வலுவான ஒவ்வாமை காரணியாக அலர்ஜனாக உங்களுக்கு வந்து செயல்படக்கூடியதுங்க. ஸோ இதனுடைய விளைவு என்ன, தீமை என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி தோட்டங்களில் வேலை செய்பவர்கள் அல்லது பப்பாளி பழத்தை தொடர்ச்சியாக கையாள்பவர்களுக்கு அதனுடைய தூசு அல்லது நறுமணம் கூட பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு குழாய்களில் அலர்ச்சியை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தலாம், அதாவது ஒவ்வாமை வந்து ஏற்படுத்தலாம். ஆஸ்துமா அல்லது நாள்பட்ட மூச்சு குழாய் அலர்ச்சி, அதாவது பிரான்சியல் ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது மூச்சு தேறல், மார்பு இறுக்கம் மற்றும் தொடர்ச்சியான தும்மலை வந்து உண்டாக்கக்கூடும் அப்படின்னு, சுவாசம் தொடர்பான அலர்ஜியை வந்து ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா பப்பாளி பழங்களை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அந்த வயிற்றுப்போக்கில் ஏற்படக்கூடிய நீரிழப்பு மற்றும் எலக்ட்ரோலைட்டும் சமநிலை வந்து பார்த்தீங்கன்னா இழந்து போயிடும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பப்பாளி பழங்கள் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து மற்றும் மலம் இழக்கக்கூடிய, அதாவது அந்த மலம் இழக்கக்கூடிய பண்புகள் எல்லாமே அளவுக்கு மீறி நம்ம உட்கொள்ளும் போது அது இன்னமும் மலத்தை மென்மையாக்கி கடுமையான வயிற்றுப்போக்குக்கு வந்து உண்டு பண்ணிடும். ஸோ இதனுடைய விளைவாக உங்களுக்கு தொடர்ச்சியான வயிற்றுப்போக்கு நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து, உப்புக்கள், இந்த திரவங்கள் எல்லாத்தையுமே நம்ம இழந்துருவோம். அப்போது எலக்ட்ரோலைட்ஸ் லைக் சோடியம் அண்ட் பொட்டாசியம் எல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுடைய உடலை விட்டு வெளியேறி விடுவதால் உடல் சோர்வு உடனே ஏற்படும், தசைப்பிடிப்பு உடனே ஏற்படும், கடுமையான பலவீனம் இருக்கும். ஒரு சின்ன வேலைகளை கூட உங்களால் செய்ய முடியாது. வயிற்றுப்போக்கு வந்து ரொம்பவே நீங்கள் வந்து படுத்து தான் கிடப்பீங்க. அப்புறம் உடல் சோர்வு உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா பப்பாளி பழங்களை நீங்கள் அளவாக வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள். அறுவை சிகிச்சையின் போது ரத்தப்போக்கு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கும். இப்போ நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பப்பாளி பழங்களில் ரத்தத்தை மெலிதாக்கக்கூடிய மற்றும் ரத்த ஓட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய இயல்பு இயற்கையாகவே இருக்குது. ஸோ இதனுடைய விளைவாக உங்களுக்கு என்ன ஆகும்னா அறுவை சிகிச்சை, அதாவது சர்ஜரி செய்ய விரும்புபவர்கள் அல்லது அறுவை சிகிச்சை செய்தவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ரத்தம் உறைவதை தடுத்து அறுவை சிகிச்சையின் போது அல்லது அதற்கப்புறம் அதிகப்படியான ரத்தப்போக்கு, அதாவது எக்ஸசிவ் ப்ளீடிங்கை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கக்கூடும்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எனவே அறுவை சிகிச்சைக்கு சில வாரங்கள் முன்னதாக பப்பாளி பழம் சாப்பிட தவிர்க்கணும். அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறமும் பப்பாளி பழங்களை நீங்கள் சாப்பிட்றத வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. வயிறு மற்றும் தொண்டையில் எரிச்சல் உணர்வு வந்து உங்களுக்கு வந்து ஏற்படலாம். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பழுக்காத அல்லது அரைகுறையாக பழுத்த பப்பாளி பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய லேட்டெக்ஸ் மற்றும் அமிலத்தன்மை, அந்த அசிடிட்டி வாய்ந்த சாறு அதிக வீரியம் கொண்டது. அதனால் அது என்ன ஆகும்னா இந்த மாதிரி தன்மை இருக்கக்கூடிய பப்பாளியை நீங்கள் நேரடியாக உட்கொள்ளும் போது தொண்டை பகுதியில் ஒரு விதமான அரிப்பு, எரிச்சல் அல்லது புண் போன்ற ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு ஏற்படலாம். மேலும் செரிமான பாதை வந்து மெல்லிய சுவர்களில் லேசான எரிச்சலையுமே அது வந்து உண்டாக்கக்கூடும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. ஸோ பப்பாளி பழம் வந்து என்னதான் ஆரோக்கியமானது அப்படின்னாலுமே நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எப்போ அப்படின்னா அந்த பப்பாளி பழங்களை அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடும்போது அல்லது அது உங்களுக்கு சரியாக டைஜஷன் ஆகலை அப்படின்னாலும் வர ஆரம்பிக்கும். ஸோ இதனால் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். அந்த பழமொழிக்கு ஏற்ப பப்பாளி பழத்தையுமே நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் அளவாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் எடுத்துக்கொண்டாலே போதுமானது தான். ஸோ இந்த அளவு மீறாமல் பார்த்துக்கோங்க, நலமோடு இருங்க. பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. தீமைகள் நமக்கு தேவையில்லை. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.